ஹாய் குட்டீஸ், இது உங்கள் மயிலை சிவராமன். தினம் ஒரு குட்டி கதை வரிசையில் இன்றைக்கி நம்ம ஒரு கதை பார்க்கலாம். அந்த கதைக்கு பிரசாதம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு குட்டி கதை பார்க்கலாம். ஒரு டைம் என்ன பண்ணுறாருன்னா, இந்திரன் லக்ஷ்மியோட அனுகிரகம், லக்ஷ்மி நம்மளுக்கு செல்வம் வேணும், வளம் வேணும் அப்படின்னா லக்ஷ்மியோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு மிகப்பெரிய எல்லாம் நிறைந்த ஒரு மனுஷனாக, அதாவது செல்வ வளம் மிக்க, ஆளுமை மிக்க ஒரு ஆளாக நம்ம மாற முடியும். அப்படி ஒரு இருக்கிறதுலையே வச்சு தலைமை பண்பு இருக்கிறவரை நம்ம என்ன சொல்லுவோம், அவர் இந்திர பிரஜாபதி அப்படின்னு சொல்லுவோம். அவர் இந்திரன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ தேவர்களுக்குள்ளாமே பெரியவர் யாருன்னா இந்திரன். அப்போ இந்திரன் லக்ஷ்மியோட அனுகிரகம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் அவர் இந்திரன் அப்படிங்கிற பதவியை வகிக்கிறார். அப்படி இருக்கிற இந்திரன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு டைம் ரொம்ப அப்படி சந்தோஷமாக இருக்கும்போது தேவலோகத்தில் நடனமாடுற ரம்பை அப்படிங்கிறவங்களோட சேர்ந்து ஒரு வனத்தில் அவர் அப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, மது அந்த தேவலோகத்தில் இருக்கிற ஒரு இதை அவர் அருந்தி இருக்கிறார். அப்போ அவர் கொஞ்சம் புத்தி மயக்கத்தில் இருந்ததுனால அந்த டைம் என்ன ஆகுதுன்னா, துர்வாச முனிவர் அந்த ஆத்தங்கரை வழியாக, அந்த வனத்து வழியாக அப்படி நடந்து போகிறார். துர்வாச முனிவரை கண்டோன்னே இந்திரன் மயக்கமே அடைந்திருந்தாலும் துர்வாச முனிவர் பெரியவர், முனிவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு வணக்கம் செலுத்துகிறாரு. அப்போது துர்வாச முனிவர் இந்த நிலைமையிலிருந்து கூட தன்னை வணங்கினதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, சிவனுடைய கையிலிருந்து கிடைச்ச ஒரு மாலையை என்ன பண்ணுறாரு, இந்திரன் கிட்ட பிரசாதம், இது வச்சுக்கோ, இது உனக்கு எல்லா விதமான பலன்களையும் தரக்கூடிய மாலை, இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு மாலையை, மலர் மாலையை இந்திரன் கிட்ட கொடுக்குறாரு. இந்திரன் உடனே அதை வாங்கிட்டு அவர் அனுப்பிச்சி வச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த மாலையை தூக்கி, அப்போ தேவேந்திரன் கிட்ட ஒரு சாதாரண யானை தான் இருந்தது, அந்த யானை மேலே தூக்கி அதனோட முகத்தில் இப்படின்னு தூக்கி போட்டுறார். அந்த மாலை ஒரு மிகப்பெரிய அருமையான வரங்கள் கூடிய மாலை அப்படிங்கிறதுனால அந்த மாலையோட ஸ்பரிசம் பட்டதுனாலையும் அந்த மாலையுடைய வாசத்துக்காக வண்டுகள், ஈக்கள் எல்லாம் வைக்கிறத யானையினால் தாங்கிக்க முடியாத காரணத்தினாலே யானை என்ன பண்ணுது, இப்படின்னு மாலையை கீழே தள்ளி விட்டுட்டு அந்த மாலையை அது முகர்ந்ததுனால, அதை இப்படி கையில் தும்பிக்கையால் இப்படி தொட்டதுனால கிடைச்ச புண்ணியத்தால் அது என்ன பண்ணுது, ஞானம் பெற்று தவம் செய்கிறதுக்காக காட்டை நோக்கி ஓடி போயிடுது. அப்போது யானை இப்படி ஓடி போகிறது பார்த்துட்டு துர்வாச முனிவர், இது இந்திரனுடைய யானை தானே அப்படின்னு ஞான திருஷ்டினால் என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே இந்திரனை சபிக்கிறாரு. எப்படின்னா, நீ என்னோட மாலையை வாங்கி நீ இது பண்ணதுனால உங்கள்கிட்ட இருந்து லக்ஷ்மி விலகி போகட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ இந்திரன் என்ன ஆயிடுறான், இந்திரனோட பலம் எல்லாமே போயிடுது. லக்ஷ்மி ஒருத்தங்களை விட்டு நீங்கி போனால் என்ன ஆகும், அவங்களுக்கு பணம் இருக்காது, வலிமை இருக்காது, ஆளுமை இருக்காது. தேவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இந்திரனை விட்டுட்டு வேற ஒரு இந்திரனை தேடி போய் அவங்களாம் தவம் பண்ணிகிட்ருக்குறாங்க. எங்களுக்கு வேறு இந்திரன் வேணும் அப்படின்னு சொல்லி பிரம்மன் கிட்ட தவம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போது இந்திரன் என்ன பண்ணுறாரு, ஐயோ நம்மளோட தலைமை பண்பு இப்படி வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நேராக போய் பிரம்மர்கிட்ட கேட்குறாரு. பிரம்மனே, நான் இப்படி பண்ணிட்டேன், இந்த தவறு தப்பு தான், ஆனால் இதுக்கு பிராயச்சித்தமாக எனக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னா பிரம்மன் சொல்கிறாரு, இல்லை இது நீ மனம் தெரிஞ்சோ தெரியாமலோ, நீ ஒரு பிரசாதம்னு தெரிஞ்சோ அதை நீ இது பண்ணிட்ட, அந்த தப்பு ஒரு மிகப்பெரிய, அது ஈஸ்வரன் கிட்டேருந்து சிவனுடைய பிரசாதம் தெரிஞ்சதுக்கப்புறமும் நீ அதை மரியாதை செய்யலைன்னா அதுக்குண்டான தண்டனை நீ அனுபவிச்சு தான் ஆகணும், நீ எதுக்கும் விஷ்ணுவை போய் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ விஷ்ணு என்ன பண்ணுறாருன்னா, இது கண்டிப்பாக நிவர்த்தி செய்ய முடியாத ஒரு குற்றம் தான், இதை நீ எப்படி பண்ணின, ஸோ இதுக்குண்டான தண்டனை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போ நீ என்ன பண்ண, நீ அதுக்குண்டான தண்டனை எப்படி நான் அனுபவிக்கிறது, அதுக்கு எந்த மார்க்கத்தில் எனக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லி, நீ அது சிவனுடைய பிரசாதம்ங்கிறதுனால நீ சிவனவே போய் பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ இவன் நேராக சிவலோகத்துக்கு போய் சிவன்கிட்ட போய் கேட்குறாரு, சிவனே, நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், உங்களுடைய பிரசாதம் தெரிஞ்சது, ஆனாலும் நான் என்னுடைய மதிமயக்கத்தால் நான் அதை யானை மேலே தூக்கி போட்டுட்டேன், இப்போ நான் அதை தப்புங்கிறத நான் உணர்ந்துட்டேன், இப்போ இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு என்ன வழி, நான் திரும்ப இந்திர பதவி அடையிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது ஈஸ்வரன் சொல்கிறாரு, இந்திரா, நான் ஈஸ்வர பக்தர்களுக்கே நான் கட்டுப்பட்டவன், அவங்க பக்தர்களுக்கு யாராவது ஒரு சின்ன கெடுதல் பண்ணால் கூட நான் அவங்கள சின்னாபின்னமாக்கக்கூடிய ஒரு ஆள் நான், சிவன். என்னுடைய பக்தியோடு கூடிய துர்வாச முனிவரை நீ இது பண்ணிட்ட, அதாவது அவருடைய மரியாதை இல்லாமல் செஞ்சுட்ட, அவர் உனக்கு பெரிய பிரசாதம், இது எல்லா வலிமையும் தரும் அப்படின்னு எவ்வளவு நம்பிக்கையாக அவங்ககிட்ட கொடுத்துருக்கிறாரு, நீ அதை நீ இது பண்ணிட்ட, அப்போது நீ என்ன பண்ணணும்,
சொல்லணும், நீ ரொம்ப வருஷம் தவம் இருந்து நீ வந்து பாற்கடலை கடைஞ்சின்னா பாற்கடல்லிருந்து லக்ஷ்மி தோன்றுவாள். அப்போ வந்து அந்த லக்ஷ்மியை வந்து உனக்கு திரும்ப இது பண்ணுவாங்க, அனுகிரகம் பண்ணுவாங்க. நீ வந்து தவம் இருந்து பாற்கடலை கடைஞ்சு லக்ஷ்மி வரும்போது நீ இது பண்ணிப்போ, அப்போ இந்த யானையும் உனக்கு ஐராவதமாக திரும்பி வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இந்திரன் வந்து அதே மாதிரி தவம் இருக்கிறாரு. அப்போது ஒரு டைம் வருது, பாற்கடல் கடைய வேண்டிய நிர்பந்தம் வருது. அப்போது பாற்கடலில் கடையும் போது பாற்கடல்லிருந்து லக்ஷ்மி வரும்போது தேவேந்திரன் நமஸ்காரம் பண்ணி, லக்ஷ்மி நான் செய்தது தவறு தான், எனக்கு இப்பொழுதைக்கு நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து அனுகிரகம் பண்ணுறாங்க. அப்போது அவருக்கு திரும்ப இந்திர பதவி கிடைக்குது. ஐராவதமும் இந்திரனுடைய வாகனமாக வந்து சேருது. குட்டீஸ், இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம பக்தியோடு நமது மனம் சங்கமித்தால் கல் கடவுளாகும், தண்ணீர் தீர்த்தமாகும், பூவும் இலையும் பூமாலையாகும், சாதம் பிரசாதமாகும், சாம்பல் விபூதியாகும், சாதாரண எலுமிச்சை பழம் ராஜகனியாகும், மனம் கனியும், மனிதம் வளரும், கருணை பெருகும், காருண்யம் வளரும், பக்தியோடு ஆலயம் தொழ ஆற்றல் பெற்று மாற்றம் கொண்ட மனிதன் மகானாய் மாறுவான். அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் பக்தியோடு ஞானத்தோடு வாழ்கிறதுக்காக ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா குட்டீஸ்? தேங்க்யூ.